ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணமாகி ஃபஸ்ட்டு செட் ஆகலைனால அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் ஒன்றா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வர்றப்ப திடீர்னு அவங்க ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்து ஹீரோவை அவங்க ஃபேமிலியும் ஹீரோயினை இவங்களும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு நடுவில் ஈகோ கிளாஷில் 2 பேரும் பேசாமல் போய் கடைசியில் 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸே வாங்கி கொடுத்துறாங்க. ஹீரோயினுமே டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப ஹீரோயினுக்கு திடீர்னு வாமிட் வருது. அவங்க பாட்டி கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க. பட் அவங்க அப்பா வந்து இந்த குழந்தை வேணாம் அப்படி சொல்கிறப்ப ஹீரோயின் கெஞ்சி பார்க்குறா. இல்லை அது வேணான்னு சொன்னதும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே லெட்டர் எழுதி வச்சுட்டு தன்னோட குழந்தைய நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃப்ரெண்டு ஊருக்கு வந்து அவள் கிளம்பி போயிடுறா. அங்கே போய் ஒரு 7 மாதம் யாருக்கும் தெரியாமல் இருந்துட்டா. அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைய யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளோட லைஃப் வந்து ரொம்ப தனிமையிலேயே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளில் 7 மாதமும் ஆகுது. ஹீரோவோ அவள்கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், பட் முடியல. 7 மாதம் கழிச்சு ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறப்ப கரெக்டாக ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. ஹீரோவுமே ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் வேலைக்காகாது அப்படி சொல்லி ஹீரோயினை நேராக பார்க்கலான்னு போனால் அங்கே வளகாப்பு ஃபங்க்ஷனை அவங்க மாமா வந்து அவளுக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அவள் வேற ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டா அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட போய் சொல்லி அந்த டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல கையெழுத்து வாங்கிடுறாரு. ஹீரோ வந்துட்டு போனதை பார்த்த ஹீரோயின் கீழே போய் கேட்குறப்ப நீ தான் அவன் குழந்தைன்னு இருக்க, அவன் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து அக்செப்ட் பண்ணி கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஹீரோயின் கிட்டேயே போய் சொல்லிடுறாங்க.